எல்ஓபி உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுல நீதிமன்றம் வந்து 12 மணிக்குள்ள கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற உத்தரவ திமுக போய் வாங்கியிருந்தது. அதையும் தாண்டி ஒரு 10:40, 10:50க்குள்ளயே கைது பண்ணிட்டாங்க. அப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் தாண்டி அவ்வளவு சீக்கிரம் கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா, அதனுடைய அவசியம் என்ன? தேவை என்ன? அவ்வளோ பெரிய பயங்கரவாத செயலா? இல்ல விட்டாக்கா அவர் என்ன ஃபாரினுக்கு ஓடி போடுவாரா? அல்லது வேற கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சு போடுவாரா? மறைஞ்சு போடுவாரா? அல்லது தலைமறை வாழ்க்கை வாழ போறாரா அவரு? எதற்காக 12 மணிக்குள்ள கைது பண்ணணும்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு குடுத்திருக்கு. அதுக்குள்ள நீங்க 10:40, 10:50க்கே போய் கைது பண்ணணும்னு நம்ம சிஎம் உடைய ரசிகர்கள் யாராவது பார்த்தா, அவர் லாங்குவேஜ்ல யாரும் கேட்றாதீங்க, இப்படி கேட்கக்கூடாது. அப்ப நாம கேட்கறது என்னன்னாக்கா, ஏன் இவ்வளவு சீக்கிரமாவே கைது பண்ணணும்? அப்ப உங்களோட நோக்கம் வந்து ஏதோ ஒரு பேசிட்டாரு, அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கு, அதுக்கு கைது பண்ணணுங்கிறது சட்ட நடவடிக்கை கிடையாது. சட்ட நடவடிக்கையை தாண்டி வேற ஏதோ உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. அது என்னன்னாக்கா, நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. சட்டமன்றத்தில பட்ஜெட் தாக்கலு, வேளாண் பட்ஜெட் தாக்கலு 2 பட்ஜெட்டும் தாக்கல் பண்றாங்க. இது 2லயும் கேட்க வேண்டிய கேள்விகள் எக்கச்சக்கமாக இருக்கு. நாக்க புடுங்குறது மாதிரியான கேள்விகள் 40 கேள்விகள் தயாரா இருக்கு. அப்போ ஒரு கேள்விக்கே அவரு ஊளையிட்டுட்டு ஓடுன அந்த தாவேக்கா 40 கேள்விய கேட்டாக்கா நாண்டுகிட்டு ஓடுவாங்க அப்படிங்கிறதுனால, அந்த கேள்விய கேட்கக்கூடிய சும்மா நறுக்கு, நறுக்கு, நறுக்குன்னு மண்டையில கொட்டக்கூடிய எல்ஓபி வந்து நாளைக்கு இங்க இருக்கக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாருனாக்கா, நாளைக்கு நாக்க புடுங்குற மாரி 40 கேள்வி அவரே கேட்பாரு. பதில் சொல்ல முடியாம கோட்ட போட்டு உர்ருன்னு பார்த்துட்டே இருக்க முடியும். சோசியல் மீடியா ட்ரால் ஆகும். அப்ப ஹீரோ பிம்பம் அப்படிங்கிறது உடைஞ்சு, இவரு வந்து ஹீரோ இல்ல. இவரு ஒரு ஜீரோ. பொலிட்டிக்கலி இவர் ஜீரோ அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும். அதனால அந்த கேள்வி கேட்கக்கூடிய எல்ஓபி அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அவருக்கு அந்த நாயக பிம்பம் கிடைச்சிரும். ஏன்னாக்கா அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகள், மக்களுடைய கேள்விகள். அதனால நாளைக்கு இவர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு கைது நடந்திருக்கு. அப்ப திட்டமிட்டு நடக்கலங்க. சட்டப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னாக்கா 12 மணிக்குள்ள எதுக்கு கைது பண்றீங்க? எதுக்கு 10:40க்கே கைது பண்ண அவசியம் என்ன? 12 மணிக்கு 12 மணிக்கு மேல கைது பண்ணி சொல்றாப்ல. எது நீதிமன்றம் சொல்லுது சென்னை ஹைகோர்ட். அதையும் தாண்டி 1000 போலீஸாரை கைது பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? என்ன சட்டத்துக்கு கைதுக்கு ஒத்துழைக்காதவர்களா? அல்லது கைதையே பார்க்காத குடும்பமா அது? கைதையே பார்க்காத கட்சியா அது? கைதியே பார்க்காத தலைமுறையா அது? அப்படி கிடையாதுல்ல. அப்ப எதுக்காக அவ்வளவு சீக்கிரம் கைது பண்ண? அப்ப யாரோ ஒரு சிலரை குளிர்விப்பதற்காக, யாரோ ஒரு சிலரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்த கைது நடந்திருக்கு. அது யாருங்கிறது எனக்கு தெரியல. யாரை குளிர்விப்பதாக அந்த கைது நடந்திருக்குன்னு கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. இதுல அவர் மேல போடப்படுற செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா நீங்க எதால சிரிப்பீங்கன்னு தெரியல. இதெல்லாம் கொண்டு போய் இந்த செக்ஷன்லாம் கொண்டு போய் நீட்னாங்கனாக்கா, அங்க நீதிபதி இருக்காருல்ல, யாரப்பா செக்ஷன் போடணும்னு கூப்பிட்டு சும்மா தலையிலே நறுக்கு, நறுக்கு, நறுக்குன்னு கொட்டு வச்சு அனுப்பக்கூடிய எந்த செக்ஷனுமே நிக்காது இதுல. போனாக்கா அப்படியே காரி துப்பி அனுப்பிச்சிருவாங்க. அப்படியேப்பட்ட செக்ஷன்ஸ் இது பாருங்க. பிஎன்எஸ் செக்ஷன் 196 சமூகங்கள் அல்லது மதங்களுக்கிடையே பகைமை, வெறுப்பு அல்லது விரோதத்தை தூண்டும் செயல்கள். அவர் பேசினது வர வேண்டிய இடத்துல தண்ணி வரணும்னு பேசுறாப்ல. சரிங்களா? காவிரில சொன்னேன் அப்படின்றாப்ல. இது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுனாக்கா, கீழ இருந்து ஒரு நடிகையினுடைய பெயரை சொன்னாங்க. ஒரு நடிகையினுடைய பெயரை மட்டும் சொல்லல. ஆக்சுவலா அங்க நடந்தது என்னன்னாக்கா, இவர் பேசிட்டு இருக்கும் பொழுது காலையில விடிஞ்சா போதும் திமுகவின் மீது பொய் வழக்கு போடுறதையே தாவேகா பொழப்பா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப சொல்லும் பொழுது கீழ இருந்து நடிகையினுடைய பேரை சொல்றாங்க. சொல்லும் பொழுது என்னன்னாக்கா, அ தண்ணி வந்து அ வரவேண்டிய இடத்துல கரெக்ட்டா தண்ணி வரணுங்க. அதாவது காவிரில வரணும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்பதான் சொல்றாங்க, அந்த நடிகையினுடைய பேர சொல்லி, அவங்க வீட்ல தண்ணி வரலன்னா தாங்க அவருக்கு பிரச்சனை. அப்படின்னு கத்துறாங்க அவங்க. அந்த நடிகை வீட்ல பிரச்சனை தண்ணி வரலனாக்கா அவருக்கு பிரச்சனையா இருக்கும். காவிரில தண்ணி வரலன்னா அவருக்கு என்னத்துக்கு பிரச்சனை? அப்படின்ற மாரி அவங்க அந்த நடிகையினுடைய பேர சொல்லி சொல்றாங்க. அதனால தண்ணி வர வேண்டிய இடத்துல வரணும்லங்க அப்படின்னு சொல்றாப்புன்னா, காவிரில தாங்க நம்ம முக்கியம். அந்த நடிகையினுடைய வீட்ல தண்ணி வந்தாலும் நான் வரலன்னா நமக்கு என்ன? நமக்கு தேவை காவிரியில அதாவது வரவேண்டிய இடத்துல, அந்த ஆத்துல, அந்த நதியில, காவிரியில அந்த டெல்டாவுல அங்க வரவேண்டிய இடத்துல தண்ணி வரணும். அதுதான் நமக்கு முக்கியம். நான் காவேரிய சொல்றேங்க அப்படின்னு சொல்றாப்புல. இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்தது. இது என்னம்மா உரட்டி பிரட்டி இந்த இந்த கூட்டணி கட்சிகள் சோஃபா கூட்டணியில போய் உட்கார்ந்தாங்க. இந்த சோஃபால என்னதான் இருந்துச்சுன்னே தெரியலங்க. எத்தனை கோடிகள வச்சு அனுப்புனானே தெரியல அந்த லாட்டரி. போய் அந்த இந்த சீட்ல போய் உட்கார்ந்தாங்க. அத விட்டு ஏந்திரிக்கவே இல்ல. அது ஏந்திரிக்க மனசே வர மாட்டேங்குது அவங்களுக்கு. அத விட்டுட்டு இப்படி பேசியிருக்க கூடாது. இரட்டை அர்த்தத்துல இரட்டொரு முரட்டொரு மொழிதல் அப்படின்னு அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ சங்க இலக்கியத்துல வார்த்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதாவது இரட்டொரு புரட்டொரு மொழிதல் அது என்னன்னு நமக்கு தெரியல. அப்புறம் இப்படிலாம் பேசியிருக்க கூடாது. எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகல்ல. யார் நம்ம ஐயா சுரா சண்முகம் அவர்கள். ஏங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல உங்களுக்கு. அந்த கட்டு விடு வச்சுட்டு உடனடியா நீங்க ஒரு அறிக்கை இறக்கிருவீங்களா? எனக்கா சுரா சண்முகம் ஐயா திமுக ஆட்சியில திமுகவோட கூட்டணியில இருக்கும் பொழுது அவ்வளவு பொய் செய்திகள, வதந்திகள பரப்புனதே அவர்தான். அத்தனைக்கும் நான் வந்து தனிப்பட்ட முறையில சிபிஎம் கட்சியில உள்ள முக்கிய முன்னணி தலைவர்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். தோழர் இத பத்தி பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்காரு. லைவ்ல போயிட்டு இருக்கு. இது தவறான தகவல், அவதூறு, உண்மை இந்த இருக்குன்னு சொல்லி அனுப்புவேன். அப்புறம் அவரு கூப்பிட்டு சொல்லுவாரு அவர்ட்ட. இப்படியாக தொடர்ந்து பொய்களையும், அவதூறையும் பரப்பக்கூடிய ஒரு தாவேகாவினுடைய
அந்த ஐடி வாரியர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம சுரா சண்முகம். இப்படி பல பேரும் போட்டுருக்காங்க இதில். சரி, இந்த செக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த 2 தரப்பினருக்கிடையே பகைமையை உருவாக்குதல் பிஎன்எஸ் செக்ஷன் 196ன்னு போட்டிருக்காங்க. இப்போ 2 தரப்புனா எந்த தரப்புன்னு நாங்கள் இப்போ இது பேசினதில் 2 தரப்புனா எந்த தரப்பு? சரி, அந்த நடிகையை இழிவுபடுத்தி பேசிட்டாருனாக்கா அந்த நடிகையை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ யார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? யாரை இழிவுபடுத்தினாங்கன்னு ஒன்று பரப்பப்படுதோ அவங்க தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது எதுக்கு ஒரு கட்சி முயற்சி கம்ப்ளைண்ட் பண்ணுது? அந்த கட்சிக்கும் அந்த நடிகைக்கும் என்ன சம்மந்தம்? அந்த கட்சியில் உறுப்பினர் அவங்க பொறுப்பாளரா அல்லது வேற எதுவும் அமைச்சர் பதவியில் இருக்காங்களா, எம்எல்ஏவா? முதல்ல என்ன கட்சிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு நான் கேட்குறேன். அப்போ யாரை இழிவுபடுத்தினாங்கன்னாக்க யாரை இழிவுபடுத்தினாங்க? 2 பிரிவினருக்கவே பகைமை இதுக்குள்ளே எப்படி வரும்னு நான் கேட்குறேன். 2 மதம் சம்மந்தப்பட்டிருக்கா அந்த வார்த்தையில், 2 சாதி சம்மந்தப்பட்டிருக்கா, 2 ஊர் சம்மந்தப்பட்டிருக்கா, 2 நாடு சம்மந்தப்பட்டிருக்கா? என்ன 2 குழுக்களுக்கிடையே பகைமை ஏற்படுத்தும் வகையில் அதில் என்ன இருக்குன்னு நான் முதல்ல கேட்குறேன். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பாருங்க. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட இப்ப பேசினாப்லையே இவர் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர், இவர் தான் முதல் போட்ட அமைச்சர் இவர். இப்ப இவர் பேசுறாப்லையே இது 2 குழுக்களுக்கிடையே பிரச்சனையே வன்முறையை தூண்டும் வகையில இல்லையாது? 2 கட்சிக்கு இடையே மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டும் வகையில உள்ள பேச்சா இல்லையாது? இப்ப இவர் பேசினது இந்த பிஎன்எஸ் செக்ஷன் 196ல வருமா வராதா? அடுத்ததா பாருங்க, பிஎன்எஸ் செக்ஷன் 192 பொய்யான தகவல் அல்லது தவறான ஆதாரங்களை உருவாக்குதல் அல்லது பரப்புதல். இது பிஎன்எஸ் 192. சரி, இப்போ நான் ஒரு வீடியோ போறேன், அதை நீங்க பாருங்க. அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. இப்போ அந்த கரூர் மேட்டர்ல போலீஸ் என்னமா டிராமா பண்ணாங்க, எப்படின்னமா நாடகம் ஆடினாங்கன்னு சொல்றாப்புல. அப்ப போலீஸ் தான் முழுக்க இது காரணம் அப்படின்னு சொல்றாப்புல. 41 பேர் செத்ததுக்கு இது பொய்யான ஆதாரங்களை உருவாக்குதல் அல்லது மற்றும் பரப்புதல் அப்படிங்கிற 192 பிஎன்எஸ் செக்ஷன்ல வருமா வராதா? ஏன்னாக்கா உண்மையிலேயே போலீஸாக அந்த வேலையை செஞ்சதுனாக்கா நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர், நீங்கள் அப்போ கண்டிப்பாக சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசுங்க, போலீஸ் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் கோர்ட்டில் போயிட்டுருக்கு அல்லது சிபிஐயில் வழக்கில் இருக்குனாக்கா போய் அங்கே போய் சொல்லுங்கள், போலீஸ் தாங்க காரணம், அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேர் இதுங்க, இந்த இன்ஸ்பெக்டர் பேர் இதுங்க, இந்த எஸ்பி பேர் இதுங்க, இந்த போலீஸ் தாங்க இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லி அங்கே போய் நீங்கள் பேசணுமே தவிர பொதுவெளியில் மக்கள்கிட்ட சிபிஐயில் அல்லது கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும் பொழுது பொதுவெளியில் அதை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா அதை பற்றின தவறான ஒரு பொய்யான ஆதாரங்களை நீங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்கி மக்கள்கிட்ட பரப்புறீங்கன்னு அர்த்தம். இது 192 கீழே வருமா வராதா? அடுத்தது பிஎன்எஸ் செக்ஷன் 352 வேண்டுமென்றே அவமதித்தல் அல்லது அமைதிக்கு கேடு விளைவிக்கும் வகையில் தூண்டுதல். இந்த ஜென்சி புரட்சி பக்கத்தில் உள்ள நாட்டில் எப்படி வந்துச்சு அதே மாதிரி இங்கேயும் ஜென்சி புரட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டாப்புல. இந்த ட்வீட் இப்போ உங்களுக்கு ஷோவாக இருக்கும். இப்போ இந்த ட்வீட்டு சமூகத்தில் அமைதிக்கு கேடு விளைவிக்கும் வகையில் இந்த ட்வீட் இருக்கா இல்லையா? இப்போ இது அந்த செக்ஷனுக்கு கீழே வருமா இல்லையா? இப்போ இந்த ஆதவர்ஜுனா பேச இன்னொரு வீடியோவையும் காமிக்கிறேன். தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இப்ப இவர் பேசின இந்த பேச்சு சமூகத்துல அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில இந்த பேச்சு இருக்கா இல்லையா? இப்ப இது இந்த செக்ஷனுக்கு கீழே வருமா இல்லையா? அடுத்ததாக பிஎன்எஸ் செக்ஷன் 296ல பி ஆபாசமான அல்லது ஒழுக்கக்கேடான வார்த்தைகள் செயல்கள் மூலம் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தல். இப்ப சில கிளிப்ஸ் நீங்க பாருங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. வருது வேணான்னு பாக்குறேன். இப்ப இவருடைய இந்த பேச்சுக்கள் இந்த செய்கைகள்லாம் ஒழுக்கமான வார்த்தைகளா, ஒழுக்கமான செய்கைகளா, அல்லது பொதுமக்களுக்கு பேசக்கூடிய பேச்சுகளா, பொதுமக்கள் மத்தியில் செய்யக்கூடிய செய்கைகள் அதெல்லாம் இதில் ஆபாசம் இல்லையா? ஒழுக்கக்கேடான செய்கைகளும் ஒழுக்கக்கேடான வார்த்தைகளும் இதில் இல்லையா? இப்போ இதெல்லாம் இந்த செக்ஷனில் வருமா வராதா? பிஎன்எஸ் செக்ஷன் 61 குற்றச்செயலை ஒன்றாக செய்தவர்கள் தொடர்பான பிரிவு, அதாவது கூட்டாக சேர்ந்து தவறு பண்ணுறது. இந்த திருவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் இருக்காப்புல கூட்டு பாலியல் உறவு அவங்க கட்சியில் உள்ள பெண்ணையே அதில் அவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு ஊர் முழுக்க எல்லா சேனலையும் அவங்க பேட்டி கொடுத்துட்டாங்க, புகாரும் கொண்டே கொடுத்துட்டாங்க, கால்நடையாக செருப்பு தேயிற அளவுக்கு நடந்துட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த எம்எல்ஏவின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் பாட்டுக்கு ரீல்ஸ் போடுற ஆய்வுகள் சேர்ந்து கிளம்பி போய் டயர் என்ன அப்படி தேஞ்சிருக்கு, இது என்ன இது சைலன்சர்லையும் புகை வருது, அப்புறம் ஸ்டேரிங் ஏன் ரவுண்டாக இருக்குது, டயர்னா ரவுண்டாக தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க போய் ஆய்வுகள் சேர்ந்து அவர் காமெடி பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த கொடுத்த புகார் அப்படியே இருக்குது. இது கூட்டாக சேர்ந்து பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துதல் அல்லது பொதுமக்களுக்கு அவங்கள ஆபாசமாக பேசுதல்
அல்லது வந்து என்ன கூட்டாக சேர்ந்து சட்டத்துக்கு புறம்பான செயல் செய்தல் அதுக்குள்ளே வராது. அதில் ஏன் இதில் நடவடிக்கை எடுக்கவே இல்லை? அடுத்ததாக தமிழ்நாடு TNPHW ஆக்ட் செக்ஷன் 4 பெண்களை தொந்தரவு செய்வதை தடை செய்யும் தமிழ்நாட்டு சட்டத்தின் முக்கிய பிரிவு. அதாவது பெண்களை தொந்தரவு செய்கிறத தடை செய்கிறது முக்கியமான பிரிவு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு. இப்போ நம்ம ரமேஷ்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அறநிலையத்துறை அமைச்சர், அவர் வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு ஒரு அயோக்கிய ஆபாச பொறுக்கி நாய் ஒருத்தன் இருக்கான். அவன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். அவன் ஏற்கனவே கள்ள நோட்டு அடிச்ச கேஸில் மாட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சொந்த பொண்டாட்டியவே பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முயற்சி பண்ணான். அதை அந்த சொல்வதெல்லாம் முன்மணி நிகழ்ச்சி இருக்கும்ல, அதில் அந்த அம்மா பாதிக்கப்பட்ட பொண்டாட்டியை வந்து சொல்லியிருக்குதெல்லாம். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை பண்ணாங்க. கடைசியில் என்னையே வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் ஊற்றி லிட்டராக கொளுத்தி விட்டுருக்காங்க. அதை தப்பிச்சிருக்காங்க அவங்க. யார்? இந்த பொறுக்கி நாய் செஞ்சிருக்கு. வாய்ஸ் ஆஃப் சரத்துக்கிற பொறுக்கி நாய் இந்த கட்சியில் உள்ளவன். இவனோட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோ போடுறேன், நீங்கள் கேளுங்க. அது எந்த செக்ஷனில் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். வந்து அடுத்த நாளே போயிட்டு முடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ரொம்ப முடியாது, அங்க இருக்கும், அப்பா அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சீனம் பிடிச்சா சென்னையில இருந்து வந்திருக்கேன், அவ்வளவுதான். பேச போட்டு வட்டம் பிடிச்சி மாட்டிருந்தா தாவை கத்தோன்ற வீடு புகை. இப்போ இந்த பொறுக்கி நாய் இருக்கான் இல்லையா, இந்த பொறுக்கி நாய் கூட இந்த பாக்ஸில் வீடியோ வருது பாருங்க. யார்? நம்ம அமைச்சர் ரமேஷ் இருக்கார்ல, அப்படியே கட்டி புரண்டு ரொம்ப ரொம்ப குழாவிட்டு இருக்காப்லையே. இப்படியாப்பட்ட ஒரு பொறுக்கி நாயோட நம்ம தொடர்பு வச்சுப்போமா? யாரோ ஒருத்தவங்க பொறுக்கி தெரியாமல் நம்ம பழகிட்டோங்கிறது வேறங்க. இப்படியாப்பட்ட ஒரு அயோக்கிய நாயின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ ஒன்று நம்ம சேரக்கூடாது, இவன் ஒன்று சேர்ந்தாக்க நம்மளுடைய பெயரும் கெட்டு போகும் அப்படின்னு நம்ம வந்து ஒதுங்கி நிற்போமா? இல்லை, எனக்கா இந்த ரமேஷினுடைய பவராக அவன் யூஸ் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? கட்சி ஆட்சிக்கு வராமல் இருக்கும் பொழுதே விஜய் என்கிற ஒரு நடிகருடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறேன், நான் வந்து பார்க்கறதுக்கான டிக்கெட்டை வாங்கி தரேன், அதாவது அந்த இது நடத்துவாங்களா, கூட்டம் நடத்துகிறாங்களா, அதற்கான டிக்கெட்டு அதை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்களை அவன் வந்து பாலியலாக பயன்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லை, அண்டர் 18 பொண்ணுங்களும் அதுக்குள்ளே இருக்காங்க. அவனே அந்த ஆடியோவில் சொல்லியிருக்கான். இப்படியாப்பட்ட ஒரு பொறுக்கி நாய் ரமேஷோட இன்ஃப்ளூயன்ஸு கட்டி பிடிச்சி தள்ளுற அளவுக்கு இருக்குனாக்கா, அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கட்சியில் உள்ள அல்லது வெளியில் இருக்கிற சின்ன சின்ன பெண்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற பெண்களாக இருக்கட்டும், அவங்க வந்து பாலியலாகவும் சுரண்டிருக்க மாட்டாங்க. என்ன நிச்சயம்? இப்போ இது இந்த செக்ஷனுக்கு கீழே வருமா வராதா? இப்போ ஒரு செக்ஷனை படிக்கிறேன், அதை படித்த உடனே நான் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே அதை டிக்ளேர் பண்ணிடுவீங்க. IT ஆக்ட் செக்ஷன் 67 இணையம் அல்லது மின்னணு ஊடகங்களில் ஆபாசமான தகவல், படம், வீடியோவை வெளியிடுதல் அல்லது பகிர்தல். ஆமாம், LOPக்கு தான் வேலை. டெய்லி காலைல ஏஞ்ச உடனே 4 பேரை திட்டிக்கிட்டி ட்வீட் போடுறது அல்லது ஏதாவது ஆபாசமாக சித்தரித்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது, இதுதான் அவருக்கு வேலை. ஏன்னா இந்த வேலையை முழுக்க முழுக்க பார்க்குறதே இந்த கட்சி தான். யார்? தாவேகா என்கிற இந்த கட்சி தான். இவங்க இந்த செக்ஷனை LOP மேலே போட்டிருக்காங்கனாக்கா, வாயால் சிரிக்கக்கூடாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியில் சிரிக்க முடியும்னாக்கா அந்த வழியில் நீங்கள் சிரிச்சுக்குங்க. அதனால் இந்த செக்ஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ இதை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இந்த கைது பண்ணும் பொழுது ஆப்போசிட் வீட்டில் தான் நம்ம குட்டி பகுதி இருக்கா அப்படி இல்லை, அவருடைய வீடு. அவர் மேலே இருந்து இந்த கைது நடவடிக்கை அங்கேருந்து லைவ் போட்டு ஏதோ ஒரு சைக்கோவுக்கு, ஏதோ ஒரு நாசிஸ்ட்டுக்கு, ஏதோ ஒரு பாசிஸ்ட்டுக்கு, ஏதோ ஒரு குரூர வக்கர புத்தி கொண்ட ஒருத்தருக்கு லைவில் இந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்காப்புல. கைதுங்கிறது எல்லா சேனலும் லைவ் போயிட்டுருக்கோம். அதை தாண்டி அதையும் விட 2-3 செகண்ட் தான் முன்னாடியே அப்போவே பார்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து லைவில் வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்காப்புல நம்ம குட்டி பகுதி. அப்போ இந்த குரூர மனநிலை இருக்குல்ல, இந்த சைக்கோ நேசிஸ்ட் மனநிலை இருக்குல்ல, அப்போ இது வந்து ஏதோ பேசிட்டாரு சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறது இல்லை. அப்போ இது ஒரு பொய்யான கேஸை போட்டு இவரை எப்படியாவது கைது பண்ணணும். அதை உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு 10வது மாடியில் உக்காந்துக்கிட்டு கடலை பார்த்து கொண்டே 4 ரவுண்டுகளை போட்டு அந்த பார்த்து ரசிக்கிற ஒரு சைக்கோ மனநிலை, அந்த குரூர மனநிலை யாருக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. யார் அந்த லைவில் இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற நாசிஸ்ட்டு, ஃபாசிஸ்ட்டு, சைக்கோங்கிறது நமக்கு தெரியல. இதை எப்படி நம்ம சாதாரண மனநிலையில் உள்ள ஒருத்தவங்க இதை எப்படி பார்த்து ரசிப்பாங்க? சட்டத்துக்கு புறமா செஞ்சுருக்காங்கனாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸு கொடுங்க, அங்கேருந்து சம்மன் வரும், அவர் விசாரணைக்கு போக போகிறாரு அல்லது அட்வொகேட்ஸை வச்சு என்ன டீல் பண்ண போகிறாங்க. இது என்ன அன்னையே கைது பண்ணி உள்ள தள்ளி அப்படியே தூக்கில் மாட்டுற அளவுக்கு என்ன பயங்கரவாத செய்யலை அது? இல்லை தெரியல, இந்தியாவினுடைய ரகசியங்களை எங்கேயாவது வித்துட்டாப்லையா அவர்? இல்லை வேறு ஏதாவது அதை தாண்டி வேறு ஏதாவது பயங்கரமான செயல்களை செஞ்சுருக்காப்லையா? இல்லை எதுக்காக இவ்வளவு அவசரமாக அதை லைவில் அங்கேருந்து உட்காந்து பார்த்து ரசிக்கணும்னாக்கா, அப்போ அந்த ஒட்டுமொத்த காவல்துறை 1000 பேருடைய கொண்டாந்து இறக்கி 1000 பேருடைய போலீஸும் இங்கே கொண்டாந்து இறக்கி இந்த வேலையை செய்கிறாங்கனாக்கா, யாரோ ஒரு சிலர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு அறையில் உட்காந்து கைதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்கிற குரூர சைக்கோ நேசிஸ்ட் மனநிலை தான் நடந்திருக்கு. அந்த லைவில் அந்த பக்கம் பார்த்து ரசித்த அந்த சைக்கோ, அந்த சாடிஸ்ட்டு, அந்த நேசிஸ்ட்டு, அந்த குரூர மனநிலை கொண்டவர் யாருன்னு நமக்கு தெரியல. அது சஞ்சீவ் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதனால் ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது அந்த சைக்கோ, அந்த நேசிஸ்ட், அந்த பாசிஸ்ட்டு, அந்த பாயாசம் யாருன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா
நீங்கள் கமெண்ட்டில் அது யாருங்கிறத மட்டும் கொஞ்சம் பின் பண்ணுங்கள். மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.